பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்பதாக. புறப்பட்டு போங்கள், கோ ஃபார்வர்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவ ஜனங்கள் ஜெபிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அதுபோல செயல்படுவதற்கும் ஒரு காலம் உண்டு. 400 வருஷங்கள் எகிப்திய அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கிருபையாய் விடுவித்தார். என் ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு என்று பார்வோனுக்கு கட்டளையிட்டு அவருடைய பலத்த கரத்து நிமித்தமும் ஓங்கிய புயத்தின் மூலமும் அவர்களை விடுவித்தார். புறப்பட்டு வந்த ஜனங்களுக்கு செங்கடல் தடையாக நின்றது. பின்பு பார்வோன் சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போனான். அவன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்பதாக கூறினார். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் கடலில் கால்கள் நனையாமலே இக்கரைப்பட்டார்கள். அவர்களைப் போல எகிப்தியர்களும் கடக்க முயன்றனர். அவர்கள் அத்தனை பேரையும் சமுத்திரம் விழுங்கி போட்டது. மோசேயைப் போல ஒரு நாள் யோசுவாவும் ஆய் பட்டணத்து தோல்வியின் நிமித்தம் முகங்குப்புற விழுந்து கிடந்து ஜபிக்கிறவனாய் காணப்பட்டான். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று சொல்லி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து வெற்றியையும் கொடுத்தார். சவுல் ராஜாவின் பாவங்களின் நிமித்தம் கர்த்தர் அவனை ராஜாவாக காணப்படாதபடிக்கு தள்ளி போட்டார். அது நிமித்தம் சாமுவேல் தீர்க்கதரிசி துக்கித்து முடங்கி போய் காணப்பட்டான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று கூறி முன்னேறி செல்லும்படியாக கூறுகிறதை பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி ஏசபேலுக்கு பயந்து ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். நீ போக வேண்டிய தூரம் வெகு அதிகம் என்று சொல்லி கர்த்தர் அவனை உற்சாகப்படுத்தி முன்னேறி செல்லும்படிக்கு செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, வாழ்க்கையின் கடைசி எல்லையில் வந்துவிட்டோம் என்று நிலைகுலைந்து காணப்படுகிறீர்களா? எல்லா முயற்சிகளையும் எடுத்து விட்டேன், ஒரு வேலை கிடைக்கவில்லை. மருத்துவ சிகிச்சைகளை எல்லாம் செய்துவிட்டேன், விடுதலை கிடைக்கவில்லை. பல வருடங்களாய் காத்திருந்தும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கவில்லை, திருமணம் ஆகவில்லை என்று முடங்கி போன நிலையில் காணப்படுகிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பேரில் வைத்து தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வழி உண்டாக்கி உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் முடங்கி போனவர்களாய் எந்த காரியங்களில் காணப்பட்டாலும் இப்போது உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து முன்னேறி செல்லும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதற்கு வேண்டிய பலனையும் கிருபையையும் பரத்திலிருந்து கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. இவர்கள் என்னென்ன காரியங்களில் இதுவரை தோற்று போனார்களோ அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. நீர் அப்படியே செய்கிற தயவிற்காய் நன்றி. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிடும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.